ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கற்பம் சேசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். அது என்ன அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ என்ன பார்த்தோம், ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அரேக்கும் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தோம். என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்? அரேனா நமக்கு என்ன இருக்கும், சேம் டேட்டா டைப்ல இருக்க நம்ம என்ன பண்ணலாம், நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். கரெக்டா? பட் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்ற கான்செப்ட்க்கு நம்ம எப்போ வருவோம், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்க ரிலேட்டட் டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி, ஸ்ட்ரக்சர் வேரியபிள்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். we use structures to describe the format of a number of related variables. ஸோ நமக்கு ரிலேட்டடா இருக்கிற டேட்டா வேற வேற டேட்டா டைப்ல இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் அரேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்ற கான்செப்ட்ல என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள், ரெண்டு ஸ்ட்ரக்சர் வேரியபிள், மூணு ஸ்ட்ரக்சர் வேரியபிள்னு தனித்தனியா வேரியபிள் போட்டு யூஸ் பண்ணாம அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிளையே நம்ம அரேயா டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் கீழே பாருங்க. ஸ்ட்ரக்ட் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் ஆஃப் 100 கொடுத்துருக்கேன். இதுல ஸ்ட்ரக்ட்ன்றது என்னது, நம்ம ஸ்ட்ரக்சரோட கீவேர்டு. சிஎஸ்சின்றது என்னது, நம்மளோட டேக் நேம். கரெக்டா? தெரியுமா? ஸ்டூடெண்ட்ன்றது என்னது, நம்ம ஸ்ட்ரக்சரோட வேரியபிள். இப்போ நான் போன எக்ஸாம்பிள்ல நான் என்ன பண்ணேன் ஞாபகம் இருக்கா, நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கும்போது S1 S2 அந்த மாதிரி யூஸ் பண்ணேன். கரெக்டா? ஸோ ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணி ரெண்டு ஸ்டூடெண்டோட நேமை போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணோம். அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணாம நம்ம S of 100 போட்டு S of உள்ள ஒரு சைஸ் போட்டு நமக்கு எவ்வளோ நம்ம ஸ்ட்ரக்சர் ஸ்டோர் பண்ண போறோமோ அதை அரேயா டிக்ளேர் பண்ணி நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, அதுதான் நம்ம இந்த அரேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்ற கான்செப்ட்ல பார்க்க போறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு. சரியா? ஒரு கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கிளாஸ் சிஎஸ்சின்னு ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஓகே, அதுக்குள்ள ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஐடி நம்பர், நேமு, மார்க்ஸ் அதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணணும். அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணோம், போன எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம், தனித்தனி வேரியபிளா போட்டோமா. ஸோ அப்படி இல்லாம நம்ம அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இந்த எக்ஸாம்பிளை நம்ம ப்ரோக்ராமா எழுதி பார்த்துருவோமா. இப்போ அதுக்கு முன்னாடி நான் டிஃபால்ட்டா ஒரு ப்ரோக்ராம் எழுதிருக்கேன். நேற்று நம்ம பார்த்த அதே ப்ரோக்ராம்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், ஸ்ட்ரக்சர் டெஃபினேஷன் பண்ணிருக்கோம். ஸோ என்ன பண்ணிருக்கேன், அந்த ஸ்ட்ரக்சருக்கு சிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சிட்டேன். அதுக்குள்ள என்ன இருக்கு, ஸ்டூடெண்டோட ஐடி, ஸ்டூடெண்டோட நேம், ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்றேன், மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம், டிக்ளரேஷன் பண்றோம். டிக்ளரேஷனோட சேர்த்து என்ன பண்றோம், இனிஷியலைசேஷனை நம்ம டைரக்டா பண்ணிட்டோம். கரெக்டா? ஸோ என்ன பண்ணிருக்கோம், 3 டிஃபரெண்ட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். S1 S2 S3 சொல்லிட்டு 3 ஸ்டூடெண்ட்க்கு நம்ம தனித்தனி வேரியபிள் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணிருக்கோம், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ், செகண்ட் ஸ்ட்ரக்சருக்கு செகண்ட் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ், தேர்ட் ஸ்ட்ரக்சருக்கு தேர்ட் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அந்த மாதிரி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். கரெக்டா? இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்றோம், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கா என்ன பண்றோம், தனித்தனியா இப்போ S1ஓட 3 டீடைல்ஸ் வேணும்னா அதோட ஐடி டாட் போட்டு நேம் மார்க்ஸ்ன்னு போடுறோம். அதே மாதிரி S2ன்ற ஸ்டூடெண்ட் வரும்போது என்ன பண்றோம், S2ன்ற ஸ்டூடெண்டோட ஐடி நேம் மார்க்ஸ்ன்னு போடுறோம். அதே மாதிரி S3 ஸ்டூடெண்ட் வரப்போ S3யோட ஐடி நேம்ஸ் மார்க்ஸ்ன்னு போடுறோம். கரெக்டா? இப்போ நீங்க பாருங்க, இதுல நான் பிரிண்ட் பண்றதுக்காக என்ன பண்றோம், இத்தனை ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி இங்க என்ன பண்றோம், 3 வேரியபிள் தனித்தனியா டிக்ளேர் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த இடத்துல 3 ஸ்டூடெண்ட் இருக்கப்போ ஓகே. இப்போ என்கிட்ட ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நான் உட்காந்து இப்படி தனித்தனியா வேரியபிள் போட முடியுமா? முடியாதுல்ல. அதனாலதான் என்ன பண்றோம், நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ்லயே நம்ம என்ன பண்றோம், அரேஸ்ன்ற கான்செப்டை நம்ம கொண்டு வரோம். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி அரேவா மாத்துறது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ எனக்கு 3 ஸ்டூடெண்ட் தேவையில்லை அப்படின்றனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த இடத்துல நான் போடுறேன். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும், இந்த ப்ரோக்ராம்லயே மாடிஃபை பண்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நம்ம எப்பவும் போல ஸ்ட்ரக்ட் சிஎஸ்சின்றது இந்த டேக் நேம் போட்டோம். இப்போ இந்த 3 எஸ்க்கு பதிலாக நான் காமனா எஸ்ன்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன், நம்ம அரே யூஸ் பண்றோம். ஓகே, S3ன்னு போட்டேன், நமக்கு 3 ஸ்டூடெண்ட் இருக்கனால S3ன்னு சொல்லிட்டு சைஸ் போட்டு ஈக்குவல் டு போட்டு இதே மாதிரி இனிஷியலைசேஷன் பண்றேன். பட் இந்த 3 வேல்யூ இருக்கு, இந்த 3 வேல்யூ நான் எப்படி இனிஷியலைசேஷன் பண்ணுவேன் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலா இனிஷியலைசேஷன் பண்ணும்போது ஒரு டேக் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும், ஒரு பிரேஸ் ஒரு செமிகோலன் இருக்கும், இதுக்குள்ளதான் வேல்யூஸ் போடுவோம். இப்போ நான் 3ன்ற சைஸ் போட்டு எனக்கு 3 ஸ்டூடெண்டோட டேட்டா போடணும்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பிரேசஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த வேல்யூவை நம்ம அப்படியே கமா செப்பரேட்டடா இதுக்குள்ள போட்டுடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட வேல்யூ
கமா செகண்ட் ஸ்டூடெண்டோட வேல்யூ கமா தேர்ட் ஸ்டூடெண்டோட வேல்யூ. ஓகே, இப்போ என்னாச்சு, நான் அப்படியே 3 ஸ்டூடெண்டோட வேல்யூவை இதுக்குள்ள போட்டேன். போட்டுட்டு இது எனக்கு தேவையில்ல, நான் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ லென்த்தா நான் பிரிண்ட் பண்ண தேவையில்ல. இதுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணலாம், ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நான் அரேஸ்ல போட்டிருக்கேன், எனக்கு இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா, சைஸ் 3ன்னு போட்டா நமக்கு இண்டெக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும், s of 0, s of 1, s of 2 ஸ்டார்ட் ஆகும். s of 0ன்ற ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ல இந்த டேட்டா இருக்கும், s of 1ன்ற ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ல இந்த டேட்டா இருக்கும், s of 2ன்ற ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ல இந்த டேட்டா இருக்கும். ஓகே, சோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாமா. சோ ஃபார் லூப் எப்படி எழுதுவோம், ஃபார் போட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் பண்ணுவோம், int i is equal to 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், பிகாஸ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0. அடுத்து என்ன பண்ணலாம், i less than 3ன்னு போடலாம், பிகாஸ் 0 1 2 தான் இருக்கும். கரெக்டா, சோ அடுத்து இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் i++ ன்னு போடுவோம். ஓகே, போட்டுட்டு இப்போ கர்லி பிரேசஸை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன தேவை, நான் ஐடியை பிரிண்ட் பண்ணும், நேமை பிரிண்ட் பண்ணும், மார்க்ஸை பிரிண்ட் பண்ணும். இப்போ இதை நான் எப்படி மாடிஃபை பண்ணுவேன் யோசிச்சு பாருங்க. நான் என்ன பண்றேன், இந்த பிரிண்ட் ஆஃப் அப்படியே காப்பி பண்ணி உள்ள போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ போடுறேன். இந்த இடத்துல நான் போடுறப்போ இது எப்படி போடுவேன், ஸோ ஒன்றும் இல்லை, எனக்கு ஸ்டூடெண்டோட இந்த இடத்துல இண்டெக்ஸ் வேணும்ன்றக்காக %d போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு %d. அப்போ இந்த இடத்துல நான் i போட்டா எனக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் இதுல ஸ்டூடெண்ட் அதோட இண்டெக்ஸ் 0 ஐடின்னு வரும். இந்த இடத்துல %d எனக்கு என்ன தேவை, ஐடி தேவை. இந்த இடத்துல நான் s1.idன்னு இருக்கு பதிலா இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு அந்த அரேல இருக்க லொகேஷனை போட்டு நான் போட்டேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 0 வரும்போது என்ன ஆகும், எனக்கு ஸ்டூடெண்ட் 0 ஐடி அப்படின்னு போட்டு இந்த இடத்துல எனக்கு என்ன வரும், இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் S0ல இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட ஐடி 105ன்னு வரும். ஓகே, அதே மாதிரி நேம்க்கு என்ன பண்ணிக்கலாம், இது நான் அப்படியே எடுத்து இங்க போட்டுக்கலாமா, இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டு இதே மாதிரி நான் %d போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல i போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், எஸ் i டாட் நேம் போட்டுக்கலாம். அதே மாதிரி மார்க்ஸுக்கும் என்ன பண்ணிக்கலாம், நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்டூடெண்ட் %d மார்க்ஸ் i கமா என்ன போட்டுக்கலாம், s of i மார்க்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபார் லூப் மூலமாவே இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடுவேன்றனால எனக்கு இதுல எதுவுமே தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதுன்னு கம்பைல் பண்ணி பார்த்துருவோமா ஒர்க்க. ஓகே, எரர் அடிக்கல. இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது, இந்த மாதிரி நம்ம s3ன்ற ஸ்ட்ரக்சர் வேரியபிளை நம்ம என்னவா போட்டிருக்கோம், அரேயா போட்டிருக்கோம். அதுதான் அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த sன்றது ஸ்ட்ரக்சர் வேரியபிள், இதை நம்ம என்னவா டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அரேவா டிக்ளேர் பண்ணி இந்த அரேக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டோட்டலா எல்லா வேல்யூவும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு பெரிய கர்லி பிரேசஸ்க்குள்ள கமா செப்பரேட்டடா போட்டிருக்கோம். ஓகே, இது வந்து s0 ஓடதுன்னு சொன்னேன், இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள இருக்கிறது s1 ஓடதுன்னு சொன்னேன், இந்த கர்லி பிரேசஸ்ல இருக்கிறது s2 ஓடதுன்னு சொன்னேன். கரெக்டா, சோ ஃபார் லூப் யூஸ் பண்றோம், நம்ம 0ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். சைஸ் 3ன்றனால i less than 3 போட்டுக்கிறோம். சோ ஸ்டூடெண்ட் 0 ஐடின்னு சொல்லிட்டு என்ன வருது, இந்த 105 வருது. ஸ்டூடெண்ட் 0 நேம் சொல்லிட்டு இந்த ஜெரின்றது வருது. ஸ்டூடெண்ட் 0 மார்க்ஸ்ன்றது இந்த மார்க்ஸ் வருது. அதே மாதிரி 1க்கு இது வருது, 2க்கு இது வருது, 3 வரும்போது கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். கரெக்டா, நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்த்துருவோமா. கம்பைல் பண்ணிட்டேன், எரர் அடிக்கல. ரன் பண்ணி பார்க்கலாமா. இப்ப பாருங்க என்ன வருது, ஸ்டூடெண்ட் 0 ஐடின்றதப்போ நம்ம கொடுத்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வருது. ஸ்டூடெண்ட் 1 ஐடின்னு கொடுத்து நமக்கு என்ன வருது, இந்த செகண்ட் வேல்யூ வருது. ஸ்டூடெண்ட் 2 ஐடின்னு கொடுத்து நமக்கு என்ன வருது, தேர்ட் வேல்யூ வந்துருச்சு. இதுல நம்ம கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே தனித்தனியா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மார்க் பண்ணி நமக்கு வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு. சோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அரேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம யூஸ் பண்ற அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிளை நம்ம அரேவா டிக்ளேர் பண்ணி ஒரே லைன்ல நம்ம எல்லா வேல்யூவும் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். Thank you all for watching this video.